காலத்தை வென்ற கதைகள் மீண்டும் உங்களுக்காக உங்கள் ஸ்டோரிஸ் வித் செல்வி சேனலில் உங்களுடன் தாமரை செல்வி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கதை மலைக்கள்ளன். வாருங்கள் கதையை தொடரலாம். இதுவரை பூங்கோதைய காத்தவராயன் கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போன தாத்தாவே இல்ல, ஒரு அழகான வாலிபன். இனி நீங்களா? என்னது இது, ஒரே மாயாஜாலமா இருக்கே, நீங்க யாருன்னு பூங்கோதை கேட்க, நான் யாருங்கிறது உனக்கு தெரியுமே, என்னை பத்தி நீ கேள்விப்பட்டிருப்பியேன்னு புதிராவே அந்த வாலிபன் பதில் சொல்ல பூங்கோதைக்கு எரிச்சல் தாங்கல. கேள்வி கேட்டா பதில் சொல்லணும், திரும்ப கேள்வி கேட்டா எப்படி? ரொம்ப காட்டமா, என்னையா இது விளையாட்டு, உங்களை எனக்கு எப்படி தெரியும்னு பூங்கோதை திரும்ப கொடுக்கறாங்க. அவங்களோட கோபத்தை ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம, சரி நான் யாருங்கிறத சொல்றேன், ஆனா நீ பயப்பட மாட்டியேன்னு அந்த வாலிபன் பெருசா பீடிகை போட, ஏற்கனவே கடுப்புல இருக்கிற பூங்கோதைக்கு எப்படி இருக்கும்? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என்கிட்ட பூச்சாண்டி காட்டுறீங்களா? நான் என்ன பச்சை குழந்தையான்னு பூங்கோதை கேட்க, அப்படியா, சரி தைரியப்படுத்திக்கோ, நான் யாரு தெரியுமான்னு பெருசா ஆரம்பிக்கிற அந்த வாலிபன், நான் தான் மலைக்கல்லன்னு சொல்ல ஒரு கணம் அதிர்ச்சியில பூங்கோதைக்கு பேச்சும் மூச்சுமே நின்றுடுது. நம்ப முடியாம அவரை பாக்குற பூங்கோதை, மலைக்கல்லனா? கொள்ளையடிக்கிற தொழில செய்யற அந்த மலைக்கல்லனா? மனுஷங்களை வெட்டி சாய்க்கிற குட்டி பிசாசுன்னு சொல்லுவாங்களே அந்த மலைக்கல்லனான்னு கேக்குறாங்க. ஆமா, அப்படித்தான் சொல்றாங்கன்னு அவர் அலட்சியமா சொல்றார். அவரோட அலட்சியமான பதில்ல பூங்கோதைக்கு ஒரு கணம் உடம்பே பதறுது. நினைச்சு பாருங்க, ஊரே பயப்படுற ஒரு கொலைகாரன் கிட்ட மாட்டினா யாராலதான் அமைதியா இருக்க முடியும்? கோபமும் கவலையுமா? சொல்றது என்ன, கிழவன் வேஷம் போட்டு என்னை ஏமாத்தி உங்க குகைக்குள்ள அடைக்கலாம்னு தானே என்னை கடத்திட்டு வந்தீங்க. ஐயோ, வேடன் கிட்ட இருந்து தப்பிச்சு பருந்து கிட்ட மாட்டின புறா மாதிரி ஆயிடுச்சே என்னோட நிலைமை. நீங்க யாருன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சு இருந்தா அந்த புலிக்கு இரையாகி அதோட பசியவாவது போக்கி இருப்பேனேன்னு அழுகுறாங்க பூங்கோதை. அவங்களோட வேதனையை பார்த்த மலைக்கல்லனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. பூங்கோதை, பதட்டப்படாத, உன்னை புலிக்கு பலி கொடுக்கவா அந்த படுபாவிங்க கிட்ட இருந்து உன்னை நான் காப்பாத்தி கொண்டு வந்தேன்னு அக்கறையா அவர் கேட்கிறார். அவர் பேச பேச பூங்கோதைக்கு ஆத்திரம் ஏறிக்கிட்டே போகுது. பெண் தானே, இவளால என்ன பண்ண முடியும்னு என்னை ஏமாத்துறதுக்காக பேசிக்கிட்டே போறீங்களா? மரியாதையா என்னை என்னோட வீட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு கோபத்தோட கொதிக்கிறாங்க பூங்கோதை. ஆனாலும் மலைக்கல்லன் பூங்கோதை கிட்ட ரொம்ப சமாதானமாவே, பூங்கோதை, நான் வாலிபனா வந்து கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் வயசானவனா நான் வந்தேன். உனக்கு எந்த விதமான தீங்கும் என்னால நேராது பூங்கோதை, உனக்கு ஆதரவா இருக்கிறதுக்கு தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவர் சொல்றத கேட்ட பூங்கோதை கொதிப்போட, நீங்க யார் எனக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு? உங்ககிட்ட இருந்து நான் ஆறுதல் அடைகிறதுக்கு பதில் அதோ அங்க தெரியிற அருவியில விழுந்து என்னோட உயிரை நான் விடுறது கூட எனக்கு ஆறுதல் அளிக்கும்னு அழுகுறாங்க பூங்கோதை. பூங்கோதை இறக்க போறேன்னு சொன்னதை கேட்டதும் மலைக்கல்லனுக்கு கோபமும் ஆற்றாமையுமா வருது. பூங்கோதை, அர்த்தம் இல்லாம பேசாத, நான் வேஷம் போட்டது உன்னை வேட்டையாடுறதுக்காக இல்ல, பூனை கிட்ட இருந்து காப்பாத்தி அதை கூண்டுல போட்டு கொடுமைப்படுத்துறதுக்கு நான் ஒன்னும் கெட்டவன் கிடையாது. ரொம்ப சீக்கிரம் நீ உன்னோட வீட்டுக்கு போகலாம். நான் உன்னை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது கூட அந்த நயவஞ்சகர்கள் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தான். இதுல எந்த விதமான சூதோ கெட்ட எண்ணமோ இல்லைன்னு தன்னோட எண்ணத்தை அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு முழு மூச்சோட பூங்கோதைக்கு எக்ஸ்பிளைன் பண்றார் மலைக்கல்லன். இவங்க 2 பேரோட வாக்குவாதமும் உள்ள இருக்கிற சின்னியோட காதல விழுகுது. அவசரமா அங்க வர்ற சின்னி பூங்கோதை கிட்ட, ஆமா அம்மா, உனக்கு எந்த குறையும் வராம நான் பாத்துக்கிறேன்னு தைரியம் சொல்றாங்க. இப்போ எவ்வளவு பேசினாலும் பூங்கோதை தன்னை தப்பாதான் நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம தான் சொல்றதை விட இன்னொரு பொண்ணு சொன்னாலாவது அவங்களுக்கு தான் மேல இருக்கிற சந்தேகம் போகலான்னு நினைச்சு சின்னி கிட்ட பூங்கோதை ரொம்பவே பயந்து இருக்கா, இவளுக்கு சமாதானம் சொல்லுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறார் மலைக்கல்லன். சின்னி பூங்கோதை கிட்ட, நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல, மலைக்கல்லன் ரொம்ப கண்ணியமானவன், உன்னை வீட்டுல சேர்க்கறது என்னோட பொறுப்பு, ஒரு பெண்ணோட வார்த்தையை கூட நம்ப கூடாதா, வாமா போகலான்னு கூட்டிட்டு போறாங்க சின்னி. பூங்கோதை தங்கறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்த ரூம்ல தங்க வச்சுட்டு சாப்பாடு எடுக்க போறாங்க சின்னி. பூங்கோதை மலைக்கல்லனோட இடத்துல தங்க ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் மலைக்கல்லனை பத்தி எப்படி பேசினாங்களோ அதுக்கு அப்படியே நேர்மாறா இருந்தது மலைக்கல்லனோட இடம். கிட்டத்தட்ட அங்க ஒரு டவுன்ஷிப்பே இருந்ததுன்னு சொல்லலாம். அங்க இருந்த எல்லாரும், ஆணா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, சண்டை பயிற்சி கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, பாட்டு நடனம் கூட சொல்லி கொடுக்கப்பட்டது. ஆண் பெண்கிற பேதம் இல்லாம எல்லாரும் சமங்கிற நிலையும் அங்க இருந்தது. இதையெல்லாம் தலைமையேற்று பொறுப்பா பார்த்துக்கிட்டே இருந்தது கொலைகாரன் கொள்ளைக்காரன்னு மக்கள் பயப்படுற அதே மலைக்கல்லன் தான். அங்க இருந்த மக்களுக்கு மலைக்கல்லன் மேல மரியாதை இருந்ததே தவிர பயம் இல்ல. இதையெல்லாம் அங்க தங்கி இருந்த நாள்ல எல்லாத்தையும் பாக்குறாங்க பூங்கோதை. இப்படி அவங்க தங்கி இருந்த நாள்ல மலைக்கல்லனோட பிறந்த நாளும் வருது. அதை சிறப்பா கொண்டாட அள்ளியும் வள்ளியும் எல்லார் முன்னாடியும் டான்ஸ் ஆடி சிறப்பா கொண்டாடுறாங்க. அந்த விழாவில மலைக்கல்லன் மட்டும் இல்ல, மலைக்கல்லனோட அப்பாவும் இருக்கார்.
அவருக்கும் அந்த ஊர்ல பயங்கரமான மதிப்பும் மரியாதையும் இருக்கு. அப்படின்னா மலைக்கல்லன் கெட்டவன் இல்லையா, நல்லவரா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.